அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். தமிழால் இணைவோம். நம்ம இன்றைக்கி என்ன சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பரில் எப்படி ரீடிங் பார்க்குறாங்க, அளவு பார்க்குறாங்கன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பர். இந்த ஸ்லைடிங் காலிப்பரை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன விஷயம் தெரியணும். முதல்ல பார்ட்ஸு தெரியணும் என்னென்னு. இப்போ இதை நகர்த்திட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஜா இருக்குது. இதில் ஒன்று இது ஃபிக்ஸடு ஜா, நிலையாக இருக்கிறது. நம்ம நகர்த்தினோம்ல, அந்த நகர்த்தின ஜா எதுன்னு கேட்டிங்கன்னா மூவபிள் ஜா. அப்போ ஃபிக்ஸடு ஜா ஒன்று இருக்குது, மூவபிள் ஜா ஒன்று இருக்குது. ஓகேவா? இது தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜாவுக்கு மேலே இதான் நிப்பு. இது இன்டர்னல் அளவுகளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லாக்கிங் ஸ்க்ரூ. ரீடிங் எடுக்கும்போது டைட் பண்ணிட்டோம்னா மாறாமல் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூன்னு பேர். இது ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பரில் வெர்னியர் ஸ்கேல் ஒன்று இருக்குது. இந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய ரீடிங்கை சரியான அளவுக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுது. அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்கேலை நுணுக்கமாக மெதுவாக நகர்த்தணும். அப்படி நகர்த்துறதுக்கு நம்மளுக்கு எது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை பயன்படுத்துகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? அது எப்படி நகரும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை இப்படி லூஸ் பண்ணிக்கிறணும். இப்படி லூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் கேப் கிடச்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த லாக்கிங் ஸ்க்ரூவை லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டு இப்போ இந்த ஸ்க்ரூவை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கே தெரியும். தெரியுதா? அட்ஜஸ்ட் பண்ண இந்த சின்ன ஸ்கேலு கண்ணுக்கு நல்ல மைனூட்டாக பார்த்தா தான் தெரியும். மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நுணுக்கமாக 0.02 mm அக்யூரசியில் நகர்த்தணும் அப்படின்னா இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ நம்மளுக்கு பயன்படுது. ஓகேவா? அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. சரி, வேறு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பயுமே வெர்னியர் ஸ்லைடிங் காலிப்பரை பொறுத்தளவுக்கு ஸ்கேல் ஒன்று இருக்கும். அந்த ஸ்கேலில் என்ன ரீடிங் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மெயின் ஸ்கேல் அப்படின்னா நம்ம எப்பயும் போல் நம்ம வழக்கமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அதில் என்ன மாதிரி அளவுகள்லாம் இருக்குமோ அதே அளவுகள் தான் இந்த மெயின் ஸ்கேலில் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே எம்எம் அளவுகள் இருக்கும், மேலே இன்ச்சஸ் அளவுகள் இருக்கும். மேலே இன்ச்சஸ் அளவுகள், கீழே எம்எம் அளவுகள். அதே மாதிரி வெர்னியர் ஸ்கேலை பொறுத்தளவுக்கு 0.02 mm 0.02 mm அளவுக்கு நுணுக்கமாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதை இன்ச்சஸ்லேயும் பார்க்கலாம், எம்எம்லேயும் பார்க்கலாம். இன்ச்சஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் பார்த்தாலே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டலன்னா தெரியும். இன்ச்சஸில் 0.001 இன்ச் அளவுக்கு நுணுக்கமாக பார்க்கலாம். அதாவது 1000ல் 1 பங்கு நுணுக்கமாக பார்க்கலாம். எம்எம்மில் பார்த்திங்கன்னா 0.02 mmன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ எம்எம்மில் எவ்வளோ பார்க்கலாம் நுணுக்கமாக அப்படின்னா 0.02 mm பார்க்கலாம். இதுதான் அதுக்கான விளக்கம். சரிங்க சார், அப்போ இந்த மைனூட்டான அளவு, மைக்ரான் அளவுன்னு சொல்லக்கூடிய நுணுக்கமான அளவுகளை தான் நம்ம எதில் பார்க்குறோம் அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலில் பார்க்குறோம். இன்ச்சஸாக இருக்கட்டும், எம்எம்மாக இருக்கட்டும். சரியா? ஒரு எம்எம்முக்கும் இன்னொரு எம்எம்முக்கும் இடைப்பட்ட நுணுக்கமான அளவுகளை பார்க்குறதுக்கு தான் நம்மளுக்கு இந்த சின்ன ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, வெர்னியர் ஸ்கேலு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது நம்மளுக்கு தெரியணும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தெரியணும் அப்படின்னா, இதில் எப்படி ரீடிங் எடுக்கிறது அப்படின்னு தெரியணும். எப்படி ரீடிங் எடுக்கிறது? ஃபஸ்ட்டு இந்த ஜாவை நம்ம என்ன செய்யலாம்னா, அந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு ஜாவை முழுவதும் நகர்த்தி கோயின்சல்ட் பண்ணலாம். அப்படி ஒன்று சேர்க்கும்போது நம்மளுக்கு என்ன அளவு கிடைக்குது பாருங்கள். ஜீரோவும், சின்ன ஸ்கேல் ஜீரோவும் அந்த பெரிய ஸ்கேல் ஜீரோவும் நேருக்கு நேராக செட் ஆகியிருக்கு, நேருக்கு நேராக கோயின்சைட் ஆகிருக்கு. இப்போ இந்த வெர்னியர் ஸ்கேலு கரெக்டாக இருக்குது, கரெக்டான ரீடிங்கை காட்டும்னு அர்த்தம். இதை எப்படி சரி பார்க்குறதுன்னா, இப்படி தான் 2 ஜாவையும், ஃபிக்ஸட் ஜாவையும் மூவபிள் ஜாவையும் ஒன்று சேர்த்தோம்னா பெரிய ஸ்கேலில் இருக்கிற ஜீரோவும் சின்ன ஸ்கேலில் இருக்கிற ஜீரோவும் நேருக்கு நேராக சந்திக்கும்.
அப்படி சந்திச்சிச்சுன்னா இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது. அதுக்கடுத்து இதில் 1 எம்எம்னா எப்படி பார்க்குறது, 2 எம்எம் எப்படி பார்க்குறது, 10 எம்எம் எப்படி பார்க்குறது, 15 எம்எம் எப்படி பார்க்குறது, 20 எம்எம் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாருங்கள், இந்த 0லேருந்து 1 எம்எம்முக்கு வந்து நான் நகர்த்துறேன். சரியா? பெரிய ஸ்கேல் ரீடிங்கில் 0வுக்கு அடுத்து இருக்கிற 1வது கோட்டுக்கு இந்த சின்ன ஸ்கேலோட 0 நகர்ந்துருக்கு. அப்போ இது என்ன ரீடிங் காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக 1 எம்எம் காட்டுது. இப்போ 2வது கோட்டுக்கு நகருது, இது 2 எம்எம் காட்டுது. 3வது கோட்டுக்கு நகருது, 3 எம்எம் காட்டுது. 4வது கோட்டுக்கு நகருது, 4 எம்எம் காட்டுது. 5வது கோட்டுக்கு நகருது, 5 எம்எம் காட்டுது. அப்போ 10வது கோட்டுக்கு நகர்ந்தால் எத்தனை எம்எம் காட்டுதுன்னு அர்த்தம்? 10 எம்எம் காட்டுதுன்னு அர்த்தம். அப்போ 15வது கோட்டுக்கு நகருதுன்னா 15 எம்எம் நகருதுன்னு அர்த்தம். அப்போ இந்த முழு நம்பரை பூரா நம்ம எப்படி பார்த்துடலாம் அப்படின்னா, சின்ன ஸ்கேலில் இருக்கிற 0 பெரிய ஸ்கேலில் எந்த நம்பரை கடந்திருக்கோ அதுதான் பெரிய ஸ்கேலோட ரீடிங் அப்படின்னு தெரியணும். சரி, இப்போ பெரிய ஸ்கேலில் எப்படி ரீடிங் பார்க்குறதுன்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு 0வை கொண்டு போயிட்டேன். இப்போ 45க்கு வை அப்படின்னா 0வை கொண்டு வந்து அப்படியே 45ல் வச்சிட வேண்டியதான். பெரிய ஸ்கேலில் இருக்கிற 45வது கோடுக்கு நேராக வச்சிட்டோம்னா அது என்ன காட்டுதோ அதுதான் ரீடிங். ஓகேவா? இப்போ 45க்கு நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? நகர்த்துறோம். இப்போ 45க்கு நேரம் நான் வைக்கிறதுனால இப்போ 45 எம்எம் காட்டுதுன்னு சொல்லலாம். அதே இது டக்குன்னு அப்படியே ரிவர்ஸில் வந்து 25க்கு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கோடை நம்ம என்ன செய்யலாம்? 25ல் வச்சிடலாம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இந்த பெரிய ஸ்கேலில் இருக்கிற ரீடிங்கை நம்ம பார்க்கணும்னா சின்ன ஸ்கேலில் இருக்கிற 0வோட பொசிஷனை பார்க்கணும்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு 18ல் வைக்கிறேன். இப்போ 18 எம்எம். ஓகேவா? அப்போ பெரிய ஸ்கேலில் இருக்கிற எம்எம் ஸ்கேலில் நம்ம ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா சின்ன ஸ்கேலில் இருக்கிற எம்எம்மை காட்டக்கூடிய அந்த 0 இருக்குல்ல, அந்த 0வை நம்ம பொசிஷன் எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அல்லது எந்த நம்பருக்கு நேராக வைக்கிறோமோ அந்த நம்பர் தான் மெயின் ஸ்கேல் ரீடிங், பெரிய ஸ்கேலில் கிடைக்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்கப்புறம் இதில் என்ன தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சின்ன ஸ்கேலை பாருங்கள், வரிசையாக 0, 1, 2, 3, 4, 5, 6, 9, 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 0, 1, 2 கிடையாது. ஆக்சுவலாக அது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 1 எம்எம். சரியா? அப்போ இதில் என்ன அர்த்தம்? இதில் பார்த்தீங்கன்னா 0வுக்கும் 1 எம்எம்முக்கும் இடைப்பட்ட அந்த அளவைத்தான் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இங்கே 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5ன்னு இடைப்பட்ட பிரிவுகளாக பிரித்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ 1 எம்எம்முக்கும் இன்னொரு எம்எம்முக்கும் இடைப்பட்ட நுணுக்கமான அளவுகளைத்தான் எது காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெர்னியர் சின்ன ஸ்கேல் காட்டுது. அப்போ அதில் காட்டியிருக்காங்க பாருங்கள், 0.02 எம்எம்னு காட்டியிருக்காங்க. இந்த 0.02 எம்எம்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன ஸ்கேலில் இருக்கிற ஒரு கோட்டோட மதிப்பு 0.02 எம்எம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ இங்கனக்குள்ளே இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1 வந்து 5வது கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. ஓகேவா? 5வது கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இப்போ அந்த 1 வந்து சின்ன ஸ்கேலில் இருக்கிற 1 வந்து பெரிய ஸ்கேலில் இருக்கிற 5வது கோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது. சரியா? இப்போ இந்த 5வது கோட்டை டச் பண்ணுற மாதிரி இந்த சின்ன ஸ்கேல் 1 நான் வைக்க போகிறேன். சரியா? பாருங்கள், லைட்டாக நகர்த்துறேன். லைட்டாக நகர்த்தி 5வது கோடை என்ன செய்கிறேன், நேருக்கு நேராக இப்படி கொயின்சைட் ஆகிற மாதிரி நேருக்கு நேராக கிராஸ் பண்ணுற மாதிரி நிப்பாட்டுறேன் இந்த சின்ன ஸ்கேல் 1.
பெரிய ஸ்கேலில் 5 mm 5வது கோடு, சின்ன ஸ்கேலில் இருக்கிற 1ன்ற நம்பருக்கு நேராக இருக்கிற கோடும் நேருக்கு நேராக சந்திக்குது. இப்போ இது என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சந்திக்கிற இடத்த நான் சொல்லிட்டேன். பெரிய ஸ்கேலில் எந்த நம்பரை அதை ஜாயின் பண்ணுது, சின்ன ஸ்கேலில் இருக்கிற 1 பெரிய ஸ்கேலில் இருக்கிற எந்த நம்பரோட இணையுதுன்றத உங்களுக்கு டீட்டெயிலாக கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்னவா எடுத்துக்கிறணும் அப்படின்னா, 0வும் இப்போ நேருக்கு நேராக இருக்கான்னு பாருங்கள். பெரிய ஸ்கேலில் இருக்கிற 0வும் சின்ன ஸ்கேலில் இருக்கிற 0வும் இப்போ நேருக்கு நேராக இருக்கா? கிடையாது. லைட்டாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மைக்ரான் அளவில் விலகி இருக்குது. அப்போ எது எது சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். சின்ன ஸ்கேல் 0 விலகி இருக்குது. அதே நேரத்தில் சின்ன ஸ்கேலில் இருக்கிற கோடுகள் பெரிய ஸ்கேலில் இருக்கிற கோடுகளோட ஏதாவது ஒரு கோடு நேருக்கு நேராக சந்திச்சிருக்கும். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு செட் பண்ணி காட்டினேன். பெரிய ஸ்கேலில் 5வது கோடுன்னு சொல்லிட்டேன். சின்ன ஸ்கேலில் 1 போட்டிருக்கிற நம்பருக்கு நேராக இருக்கிற கோடு, இது ரெண்டும் நேருக்கு நேராக சந்திக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்படி சந்தித்ததுனால இது என்ன அளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவிலே தெரியுது 0.02 mmன்னு. சின்ன ஸ்கேலில் இருக்கிற ஒரு கோட்டோட மதிப்பு 0.02 mmன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ 1ஆம் நம்பருக்கு நேராக இருக்கிற கோடு பெரிய ஸ்கேலில் இருக்கிற 5 mmக்கு நேராக ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறேன். அப்போ என்ன ரீடிங்? 0வுக்கு அடுத்து ரீடிங் ஸ்டார்ட் ஆகிருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன ரீடிங்கை நம்ம பார்க்குறோம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0லேருந்து சின்ன ஸ்கேலில் இருக்கக்கூடிய கோடுகளை எண்ணணும். 0வுக்கு அடுத்து எத்தனாவது கோடு அல்லது எத்தனாவது கோடு பெரிய ஸ்கேலில் இருக்கிற கோடோட சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், 0வுக்கு அடுத்து 1 2 3 4 5வது கோடு தான் 1ஆம் நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ 5வது கோடு தான் ஜாயிண்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். சின்ன ஸ்கேலில் இருக்கிற 1ன்ற அந்த நம்பருக்கு இடைப்பட்ட கோடுகள் 5. இந்த 5வது கோடு பெரிய ஸ்கேலில் இருக்கிற 5 mmக்கு நேராக சேர்ந்துருக்கு. அப்போ இதோட ரீடிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோட்டோட மதிப்பு 0.02னா 5 கோட்டோட மதிப்பு 5ஆல் பெருக்கி 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.1. அப்போ 0லேருந்து லைட்டாக விலகி இருக்கிற அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.10 mm அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதே இது 5 mm தள்ளி நகர்த்துறேன். பெரிய ஸ்கேலில் இருக்கிற 0வை சின்ன ஸ்கேல் 0 அப்படியே நகர்த்திக்கிட்டே வரோம். பெரிய ஸ்கேலில் இருக்கிற 0வுக்கு அடுத்து இருக்கிற நம்பரில் சின்ன ஸ்கேல் 0வை நகர்த்திக்கிட்டே இப்படியே வரோம். இப்போ 10க்கு நேராக வச்சா 10 mmன்னு சொன்னேன். அப்போ 10க்கு கொஞ்சம் தள்ளி இப்படி நிற்கிது. சரியா? இப்போ பாருங்கள், 10.5 mm கிட்ட நிற்கிது. இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, மெயின் ஸ்கேல் ரீடிங்கு 10 mm கன்ஃபார்மாக அது நம்மளுக்கு தெரியும். இதில் பார்த்தாலே தெரியுது. மெயின் ஸ்கேல் ரீடிங் 10 mm. 10க்கு அடுத்து கொஞ்சம் தூரம் நகர்ந்து நிற்கிது சின்ன ஸ்கேல் 0. அப்போ அந்த நகர்ந்த தூரத்தை எதில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன ஸ்கேலில் தான் பார்க்கணும். சின்ன ஸ்கேலில் எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். சின்ன ஸ்கேலில் இந்த 0லேருந்து ஏதாவது ஒரு கோடு நேருக்கு நேராக சேர்ந்துருக்கான்னு பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ நான் பார்த்துக்கிட்டே வரும்போது இதில் பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு நேராக சேர்ந்துருக்கா அப்படின்னா லைட்டாக விலகி இருக்குது. 5க்கு அடுத்து இருக்கிற கோடு சேர்ந்துருக்கா, அதுவும் லைட்டாக விலகி இருக்குது. இப்போ எது சேர்ந்துருக்கு அப்படின்னா, இந்த 6 நேருக்கு நேராக சேர்ந்துருக்கு 40வது கோடில். ஓகேவா? அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங்கு என்ன 0 கடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் நம்ம 10 mm எடுத்துக்கிறணும். ஓகேவா? இது 10 mmக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் நகர்ந்துருக்கிற அந்த அளவைத்தான் எதில் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த சின்ன ஸ்கேலில் பார்க்குறோம். அதை எப்படி பார்க்குறோம்? கண்டிப்பாக அந்த சின்ன ஸ்கேலில் இருக்கிற கோடுகள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோம்னா, பெரிய ஸ்கேலோட ஏதாவது ஒரு சின்ன ஸ்கேல் கோடு நேருக்கு நேராக இருக்கும். அதுதான் அந்த நகர்ந்துருக்கிற தூரம். ஓகேவா? இப்போ 6வது கோடு நகர்ந்து சேர்ந்துருக்குன்னு சொல்கிறேன். 6னா 6க்கு இடையில் எத்தனை கோடு இருக்குது? இதில் 6 30 கோடு இருக்குது. 5 10 15 20 25 30. 6 30 கோடு. ஒரு கோட்டோட மதிப்பு 0.02னா 30 கோட்டோட மதிப்பு என்ன? அது 30 அப்படியே 2ஆல் பெருக்கிற வேண்டியதான் 60.
அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 6னா வெறும் 6 கிடையாது, 0.60ன்னு சொன்னேன். அப்போ 10.60 mm அளவுகளை காட்டுது. இப்படி தான் இதில் ரீடிங்கை பார்க்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த மாதிரி ரீடிங் எடுத்து 2-3 ரீடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.